ஃபஸ்ட்டு இந்த மைஃபி இருக்குது, மைஃபியில் 27 எடுத்துக்கோங்க. அதை ஸ்பான்ஸில் வந்து தண்ணி லைட்டாக நினச்சிட்டு, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, லைட்டாக நினச்சிட்டு நல்லா இப்படி வச்சு தேய்ச்சிக்கோங்க. சரியா? தேய்ச்சிட்டு ஃபேஸில் எப்படி இவன் இந்த இடமே ஸ்கின் தெரியாது மட்டும் இல்லை. ஸோ இது மாதிரி காது, கழுத்து எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கோங்க. மூக்கோட சைடு, பாஸ் பண்ணிக்கோ. ஸோ ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே போட்டுடணும். அதேமாதிரி கண்ணோட சைடு, மூக்கோட இது, அப்புறம் மேலே பார்க்க சொல்லிவிட்டு மேலே பார்க்கணுன்னா கண்ணுக்கு கீழே ஒன்றும் இல்லை. அதேமாதிரி இந்த சைடு கண்ணுக்கு கீழே மேலே பார்க்க சொல்லிவிட்டு போடுங்க, இல்லைன்னா கண்ணுக்குள்ளே போயிடும்னு பயப்படுவாங்க பசங்க. ஸோ இதேமாதிரி கழுத்து கீழேங்கெல்லாம் போடல, சாம்பிள்னால நான் இங்கே கீழெல்லாம் போடல. காதுக்கு அப்புறம் அதேமாதிரி குனியை வச்சுட்டு குனியவும் போட்டுருக்கோம் இந்த இடத்துலலாம். சரியா? பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை லைட்டாக எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கலாம் அப்பப்போ. ஆஃப் பண்ணிடுவா? கண்ணுக்கு கீழே, அதேமாதிரி இந்த கண்ணுக்கு கீழே லைட்டாக தான் போட்டிருக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டார்க்காக போட்டுக்கோங்க. தென் கோல்டன் கலர் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக டிப் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடாக போட்டுக்கோங்க. பிங்கை ஃபவுண்டேஷன் போடும்போது கீழே. தென் ப்ரௌன் ஷேடு வச்சுருப்பீங்கள்ல, அந்த ப்ரௌன் ஷேடில் அவங்க கண்ணை மூட சொல்லிவிட்டு கரெக்டாக இப்படி ஒரு கட்டு. சேம் அதே மாதிரி 2 சைடுமே. கோல்டு கலர் பவுடர் வச்சு நடுவில் நோஸ் கட். ஸோ மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். கட் பண்ணிட்டு ஷேட் இருந்துச்சுன்னா கன்னத்தில் எப்படி டேப் பண்ணுவேன். ஓகேவா? லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஸோ நெத்திக்கிட்ட கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா தெரியறதுக்கு டேப் பண்ணிட்டு அதேமாதிரி இந்த சைடில் ஒரு டேப். ஓகேவா? ஸோ கண்ணை திரும்படா இப்படி ஒரு டேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தெரியும். டார்க் பிங்க் ஷேட் இருக்குல்ல, அதை வந்து இங்கே ஐ ஷேடோவுக்கு கட் பண்ணிக்கோ. இதில் ஒரு ஐப்ரோஸ் இருக்காதுடா, ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லை அவங்க ஐப்ரோஸ்லேயே லைட் ஷேட் பண்ணிக்கோங்க. சரியா? கட் பண்ணிக்க வைக்கி. பண்ணிட்டீங்களா? தென் அப்புறம் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. கட் பண்ணிக்கோ. இப்போ அவங்கள மேலே பார்க்க சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பு, அதுவுமே இங்கே கொஞ்சம் இந்த இடம் பட்டையாக போடுங்க. சேம் அதே இந்த சைடும் அதேமாதிரி ஷார்ப் பண்ணிவிட்டு
கொஞ்சம் பட்டை, நெல்லிப்பட்டை, நெல்லிப்பட்டை. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு கண்ணை மூட சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட், தென் இந்த இடத்துல ஒரு கர்வ் பண்ணிக்கணும். சேம் அதே இந்த சைடும் கண்ணை மூட சொல்லிவிட்டு முடிக்கலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தா. தென் இங்கே ஒரு கர்வ். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஷார்ப் பாயிண்ட் வரணும். அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு ஷார்ப் பாயிண்ட் வரணும். கட் பண்ணி லைட் போட்டு பிளாக் போட்டை சுற்றி ஒன்று வச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக் அவங்கவுங்க லிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மைல் பண்ண சொல்லுங்கள். ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு கட் பண்ணிக்க. ஓகேவா? லிப்ஸ்டிக் இப்படி வரைஞ்சிட்டு தென் அவங்க ரைட் சைடில் ஒரு திருஷ்டி பொட்டு பெருசாக இல்லாமல் ஒரு சின்னதாக தெரியாத மாதிரி வச்சுட்டு தென் நீட்டை போட்டு ஒன்று நீட்டை போட்டு இந்த சென்டரில் வச்சு கண்டிப்பாக போட்டு தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. தென் பட்டை 1 2 அப்புறம் 3 கட் பண்ண வீடியோ அனுப்புறதுக்கு. ஓகேவா? ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். காமிச்சுக்கோச்சு. இவ்வளோ பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப டார்க்காலாம் போட தேவையில்லை. லைட்டாக கட் பண்ணிக்கோங்க.